ஸோ பிக் பாஸ்ல இப்போ ரஞ்சித்தோட உண்மையான முகத்திரை நாறு நாராக கிழிக்கப்பட்டு வருகிறது. ஸோ குறிப்பாக இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சௌந்தர்யாவுக்கு எதிராக பேசின டைலாக் உடச்சு விட்டாரு. அடுத்து இவங்க ஜாக்லினை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தீங்க, அதுக்கு பேஸ் பண்ணி வீடியோ போடுங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இன்னொரு பக்கம் நான் தீபக்கை பற்றி நல்ல பிளேயர் இல்லை, அவருக்கு பொட்டென்ஷியல் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அவர் பண்ணுற தப்புகளை அட்ரஸ் பண்ணலன்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் பார்த்தீங்கன்னா லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள் மக்களே. ஸோ ஆக்சுவலாக ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வை, நான் ரஞ்சித்னா அன்புனா ரஞ்சித் அப்படின்ற ஒரு இலக்கணத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அவர் பேசிக்லி வெளியே ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது, அதை வந்து டோட்டலாக அப்படியே பாசிட்டிவாக மாற்றணுன்றதான் ரஞ்சித்தோட எண்ணம். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை ஒரு 70 நாளாக கண்டினியூட்டியாக பண்ணிட்டு வந்தார். ஆனால் அவரையும் மீறி பல இடங்களில் கோவம் வந்துடுது அப்படின்றதான் பார்க்க முடியுது. வந்தா என்ன வெளிப்படுத்திட்டு போங்க, எதுக்கு நடிக்கணும் அப்படின்றதான் கேள்வி. ஆனால் அவர் அதை விடவே கூடாது, நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுவியான்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கார். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா பற்றி என்னன்னா, அந்த சைக்கிள் ஓட்டு மூஞ்சியை வாயை வச்சு தச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அது ரொம்ப தவறான செயல். அதுலேயும் வந்து அவர் நாக்கை கடிச்சுக்கிட்டுலாம் பேசுவார். அந்த இடத்துல அவ்வளோ கோவத்தின் வெளிப்பாடாக நாக்கை கடிச்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல பேசுவார். அவ்வளோ கோவம் வருதுன்னா எதுக்கு சார் அடைக்கணும், அந்த கோவத்தை வெளிப்படுத்தி காட்டலாமே. அதான் சொல்கிறேனே, அவர் வாயை திறந்து பேசினா நிறைய ஸ்டேட்மெண்ட் வர்றது எல்லாமே அவருக்கு ரிவர்ஸாக போகும். அவர் இது ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் என்ன, மூஞ்சுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் சொல்லணும், அதை விட்டு பின்னாடி திட்டு செல்லம் தங்கம் அம்மா கிம்மான்ற மாதிரி பேசுறதே ரொம்ப தப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்னே நேருக்கு நேராக பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. அதை விட்டு பின்னாடி ஒரு மாதிரியும் மூஞ்சுக்கு நேராக ஒரு மாதிரியும் வந்து இந்த ட்ராமா எதுக்குன்னு நான் கேட்குறேன். எதா இருந்தாலும் டைரக்ட் டு டைரக்ட் அட்ரஸ் பண்ணிருங்க. நான் இந்த சுச்சுவேஷன் வெயிட் பண்றேன். நீ விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிட்டார்ல, அந்த சுச்சுவேஷனை சௌந்தர்யா எடுத்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க, ரஞ்சித் என்ன மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா இதில் வேற சொன்னாரே, சார் ரஞ்சித் சார் எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டில் வந்து எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டு அது யாருன்னா சௌந்தர்யான்னு சொன்னீங்க. சௌந்தர்யா உங்களை நம்பி பல விஷயங்கள் சொல்றாங்களே சார், அவங்கள பார்த்தா சார் இப்படி பேசுவீங்க. அப்போ என்ன சார், அப்போ நீங்கள் யாருக்கும் ஜெனியூனா இல்லை. ஸோ உங்களுக்கே நீங்கள் நியாயமாக இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல சார். நம்பர் 1. அடுத்து ஜாக்லினை பற்றி என்ன பேசியிருக்காருன்னா, இதில் ஜாக்லினை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ரொம்ப கடுப்பாக இருக்கார் போல. ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஸோ அந்த டைரக்ட் நாமினேஷனில் ரஞ்சித்தை போடணுன்ற மாதிரி நாமினேஷன் ரீசன் எடுத்து கொடுத்துருப்பாங்க. பெருசாக எதுவுமே தெரியல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்றத ஜாக்லின் உடைச்சாங்க அந்த இடத்துல. சரி, அப்பயே ஒரு கோவம் வந்தது, வெளிப்படுத்த முடியல. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த வீட்டில் 10 வாரமாக எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருந்தாரு, அப்படி என்னத்தை பண்ணிட்டாருன்றத இன்ச் பை இன்ச்சா வந்து ரஞ்சித்துக்கு ஆப்படிச்சு விட்டாங்க. இன்ச் பை இன்ச்சா பாயிண்ட் அனலைஸ் பண்ணி ஜாக்லின் இந்த இடத்துல பேசிட்டாங்க. பேசினதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து திட்டி இருப்பாரு, கண்ணாடி உங்க மூஞ்ச பார்த்து பின்னாடி ஒரு மாதிரி பேசுறீங்க, மூஞ்சுக்கு நேரா வேற மாதிரி பேசுறீங்கன்றத ஒரு எக்ஸாம்பிள் நான் போன வீடியோல இது சௌந்தர்யா மேட்டரே வந்து ரஞ்சித் என்ன பேசியிருக்காருன்னு அவங்க கிட்ட கான்டெஸ்ட் சொல்லியிருக்கேன்னா, அந்த இடத்துல பிக் பாஸ் என்ன சொல்றாரு, பின்னாடி ஒரு மாதிரியும் முன்னாடி வேற மாதிரி இருக்கீங்க, ஸோ அதை கண்ணாடி பார்த்து நீங்களே பேசிக்கங்கன்ற மாதிரி அங்கே ஒரு பயங்கரமான பதிலடி கொடுத்திருப்பாரு. ஓகே, பயங்கரமான பதிலடி காரி துப்பி இருப்பார்னு வச்சுப்போமே. அப்படி சொன்னார். உடனே அங்க 3 பேர் கைத்தட்டி சிரிச்சிருவாங்க. ஜாக்லின், சௌந்தர்யா மற்றும் மஞ்சரி சிரிச்சிருவாங்களா. அந்த இடத்துல ரஞ்சித் வந்து என்னன்னா கோவப்படுவார். எதுக்கு சிரிக்கிறீங்க, என்ன ரீசன், எந்த மீனிங்ல பிடிச்சிட்டீங்க, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க. அவங்க சிரிக்கிறாங்க, அது அவங்களோட விருப்பம். அப்பயே ஒரு கோவம் வந்துருச்சு. ஏன்னா ரஞ்சித்தை பார்த்து சிரிக்கிறாங்க, ரஞ்சித்தை பார்த்து இப்படி நினைக்கிறாங்க அப்படின்றதால கோவம் வந்துருச்சு போல. ஏன்னா ஜாக்லின் ரஞ்சித்தை நாமினேட் பண்ணிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ரஞ்சித்தை நாமினேட் பண்ணிருக்காங்க, மஞ்சரியும் ரஞ்சித்தை நாமினேட் பண்ணிருக்காங்க. புரியுதா, 3 பேருமே மஞ்சரியை சொல்லி இருக்கிறதால இவரை பார்த்து தான் சிரிக்கிறாங்க, இவரை பார்த்து தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வருது. சார் குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்கும் சார். அப்போ நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்களா, அப்போ முன்னுக்கு பின் முன்னா இருந்தீங்களா, ஆமாம் இருந்தீங்க, அதனால தான் கோவம் வருது. அந்த கோவத்தின் வெளிப்பாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நைட்டு போயிட்டு அருண் கிட்ட உட்காந்து பேசுகிறாரு. அந்த பெட்ரூமில் திருட்டு பிரியாணி கும்பல் இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அருண் அந்த காரியவாதின்ற ஒரு நேம் இருக்கு இல்லையா, அந்த காரியவாதி அப்படின்ற நேமுக்கு வந்து நான் வந்து சுச்சுவேஷனை பயன்படுத்தி நல்லவ மாதிரி நடித்து அந்த காரியத்தை பயன்படுத்திட்டு போயிடுறேன்னு நான் சொன்னேன். எனக்கு என்ன அவசியம் இருக்குன்ட்டு. அருண் அவர்களே, இந்த லேபர்ன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணல, இதுதான் காரியவாதிக்கான மீனிங். நீங்க இந்த லேபர் அப்படின்ற வார்த்தையை வச்சு நீங்க வெளியே வந்து ஒரு மாஸ் ஹீரோவா ஆகணும்னு ட்ரை பண்ணல, அதுதான் காரியவாதி. ஓகே, அந்த ஒரு பாயிண்ட் டிஸ்கஷன்ல பண்ணும்போது ரஞ்சித் என்ன சொல்றாரு, ஓ உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கறாளா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளா அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாரு. அதை பேசுறதுக்கு நீங்க யார் சார் அதை பேசுறதுக்கு. ரஞ்சித் சார், இந்த மாதிரி வேஷம் போடுறது வேடம் போடுறது இதெல்லாம் நிறுத்திங்க, ஒன்னு நேருக்கு நேர் பேசுங்க. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ஆஷா போயிட்டுன்னா கொஞ்சம் மரியாதை போயிருமோ, அதனால
அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தவறான செயல். அந்த மாதிரி யாரையும் பார்த்தும் பேசக்கூடாது. அது அவங்க என்ன பேசுகிறாங்களோ கேம் பிளே அது. அதுக்குன்ட்டு ஒருத்தரை வந்து இந்த மாதிரி மற்ற வாயை தைக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, நீ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு உங்ககிட்ட கேட்கறாளான்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் பேசுறது தான் ரொம்ப ரொம்ப தவறான செயல், கேவலமான செயல் அப்படின்றது வாணித்தனமாக சொல்கிறேன். அவர் பல வார்த்தைகள் இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் பண்ணுறாரு. எங்க அவர் வந்து அந்த ஒரு படத்தில் வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரக்கூடாது தான், அதை ஒரு இதுவை வந்து ஜஸ்டிஃபை பண்ணார்ல, அது நியாயங்க அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கிற அந்த அது மீனிங்கே நான் சொல்ல. ஆனால் வெளியே ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்த ட்ரை பண்ணார்ல, அப்பயே தெரிஞ்சிருக்க வேணாமா அப்படின்றத எனக்கு தோணுது. ஸோ அவர் முழுக்க முழுக்க வெஞ்சன்ஸ் நிறைஞ்ச அன்பின் சுயரூபம், அன்பின் அடையாளம் அப்படின்ற ஒரு முகமூடிக்குள் ஒளிஞ்சிருக்கும் ஒரு ஆளை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஒரு மனிதரை தான் நம்ம பார்க்குறோம். முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கஸ்ட் பர்சன். நாடகத்தின் நாயகன் பேர் வச்சிடலாம். நாயகன் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுன்னா அது ரஞ்சித் சாருக்கு பொருந்தும். ஒன்றும் ஓப்பனாக பேசணும், அதை விட்டு பின்னாடி போயிட்டு அவங்கள பற்றி இந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசுறது, கேவலமாக பேசுறது, வாட் இஸ் திஸ் பிஹேவியர், டோட்டலி ஒஸ்ட். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் சார். அதெல்லாம் முகத்திரை கிழிச்சிருக்கும். இதை விஜய் சேதுபதி நீங்கள் எபிசோடில் கேட்பாரான்னு நீங்கள் நினச்சீங்கன்னா கேட்க மாட்டார். ஏன்னா அது ஃப்ரைடே நைட்டு நிகழ்வுகள் வந்தது, அது எபிசோடில் கட் பண்ணி தூக்கியிருப்பாங்க, அதனால வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க மக்களே. நல்லா இருக்காரு, உண்மையாக இருக்காரு நீங்கள் நம்புறீங்களே, முழுக்க முழுக்க நடிப்பு 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 அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.